அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆறுயிர் காக்க அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். திருச்சிற்றம்பலம். அங்கிங்கனாதபடியாக எங்கும் நீக்கமர நிறைந்து எல்லா உயிர்களுக்கும் தாய் தந்தையாய் விளங்கி எவ்வுயிரையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள்வாளித்தும் பஞ்ச கிருத்தியங்களாகிய ஐந்தொழில்களையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே செய்யவல்ல பேராற்றல் பொருந்திய உலகிற்கோர் தனிப்பெரும் கடவுளாம் உமையொரு பாகனின் மலர்பாத கமலங்களை மனம் மொழிமை என்று சொல்லக்கூடிய கருவி கரணங்களாலே இந்த நல்ல பொழுதில் வணங்குகின்றோம். அனுமன் ஜெயந்தி ஆகிய இந்த நல்ல நாளில் கந்திகுப்பம் கிராமம் அனுமன் நகரில் நின்றருள் செய்யக்கூடிய பக்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருக்கோயிலில் கூடியிருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள், திருக்கோயிலினுடைய நிர்வாகிகள் மற்றும் சபையோர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல பொழுதில் மனம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் பாகவதருடைய இனிமையான கீர்த்தனை நம்ம எதிர்கொண்டு அழைக்க இந்த பக்தி மனம் கமழக்கூடிய இந்த நல்ல பொழுதில் இறை நாமத்தில் நாம் எல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவது கான் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரத்திலே குறிப்பிடுவது போலவே, இதோ நான் உன்னை சரண் அடைகின்றேன், என்னை காத்தல் உன்னுடைய கடன் என்று சுக்ரீவன் சொன்ன மாத்திரத்தில் இனி நீ என் இன்னுயிர் துணைவன் ஆவாய் என்று ராமபிரான் சொல்வதாக கம்பராமாயணத்தில் அழகாக வரும். ஒரு தெய்வம் தன்னை அடைந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய உயரிய ஒரு இடம், ஒரு அங்கீகாரம். இனிமேல் நீ என்னுடைய உயிர்க்கு துணைவன், இன்னுயிர் துணைவன் ஆவாய் என்று சொல்லி அங்கீகரித்தல். எந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும் என்றால், வெறுமனே பக்தி செய்வதனால் அந்த அங்கீகாரம் கிடைக்குமா? கோயிலுக்கு செல்வதனால் மட்டும் தெய்வம் நம்மை அங்கீகரிக்குமா? பட்சணங்கள், பழங்கள், நிவேதன பொருட்களை கொண்டு செல்வதனால் மட்டும் தெய்வத்திடமிருந்து அந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றுவிட முடியுமா? இதோ இவன் தேங்காய், பழம் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டான், இனி நீ என்னுடைய இன்னுயிர் துணைவன் ஆவாய் என்று தெய்வம் அங்கீகரிக்குமா? கிடையாது. நல்ல அழகான ரோஜா மாலையை கொண்டு வந்து விட்டான், இனி நீ என் இன்னுயிர் துணைவன் ஆவாய் என்று தெய்வம் அங்கீகரிக்குமா? கிடையாது. தலங்கள் தோறும் சென்று நடந்தே சென்றேன், எத்தனையோ கோயில்களுக்கு யாத்திரை சென்றேன், எத்தனையோ நீர்நிலையில் புனித நீரில் நீராடினேன். உடனே தெய்வம் இவன் என்னுடைய இன்னுயிர் துணைவன் ஆவான் என்று சொல்லுமா? அப்படின்னா கிடையாது. எப்ப சொல்லும்? முழுமையாக தெய்வத்தை சரணடைகின்ற பொழுது. இனி நான் உன்னை முழுமையாக சரணடைந்து விட்டேன், என் செயல் இனி எதுவுமே கிடையாது, எல்லாம் உன்னுடையது என்று உணர்ந்து விட்டு, உன்னை நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன் என்ற ஒரு உணர்வில் சரணாகதி செய்யும் பொழுது தெய்வம் நம்மை பார்த்து சொல்லும், இனி நீ என்னுடைய இன்னுயிர் துணைவன், இனிமே நீ எனக்கு துணைவன். நான் உனக்கு துணைவன் சொல்ற நிலை மாறி
நீ எனக்கு துணைவன் என்று பக்தனை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய அந்த பாங்கு சரணாகதி தத்துவத்திற்கு உரியது. எப்படி ராமனும் லக்குவனும் சபரி அன்னையினுடைய ஆசிரமத்தை அடைந்து அந்த அன்னையினுடைய ஆசி பெறுகிறார்கள். அந்த சபரி அன்னையானவள் பரமுக்தி ஆகிய மோட்சத்தை அடைகின்றாள். சுக்ரீவனை சென்று அவனுடைய நட்பை நாடுங்கள் என்று வழிகாட்டிவிட்டு சுக்ரீவனை தேடி இவர்கள் எல்லாம் ரிஷிமுக பர்வகத்தை அடைகின்றார்கள். கிட்கிந்தையை அடைந்ததும் அங்கே சுக்ரீவனை தேடிக்கொண்டிருந்த பொழுது இவர்களுடைய வருகையை உணர்ந்த ராமன், லக்குவன் உள்ளிட்ட எண்ணற்ற அன்பர்கள் வந்திருப்பதை அந்த வருகையை உணர்ந்த சுக்ரீவன் மறைந்திருந்து பார்த்து, வாலியினுடைய ஆட்கள் இவர்கள் நம்மை தாக்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று எண்ணி மலைக்குகையிலே ஓடி சென்று ஒளிந்து கொள்கின்றார்கள். இந்த வானர சேனைகள் எல்லாம் இவர்கள் நம்மை தாக்க வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஓடி போய் ஒளிந்து கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் அனுமன் சொல்கின்றான், இல்லை சுக்ரீவா, இவர்கள் நம்மை தாக்குவதற்காக வந்தவர்கள் போல தெரியவில்லை. நல்லா பாருங்க, பதற்றத்துல இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. எந்த நேரத்திலும் நிதானமாகவும் பக்தியோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு நடப்பது என்ன, எந்த நோக்கத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்ற குறிப்பை உணரக்கூடிய அந்த பாங்கு கிடைக்கும். சுக்ரீவன் பதற்றத்திலே இருந்ததுனால ராமனையும் லக்குவனையும் கண்டதும் ஓடி போய் ஒளிந்து கொள்கின்றான். நாம் எல்லாம் பயத்துல பக்தி செய்தோம்னா அப்படிதான். தெய்வமே முன்னாடி வந்தாலும் என்ன பண்ணுவோம், ஓடி போய் மறைஞ்சிப்போம். தெய்வமே முன்னாடி வந்தாலும் நம்ம பதற்றத்துல பக்தி செய்தோம்னா வராது. தெளிவான சிந்தனையோட இருந்த அனுமன் இவர்களை பார்த்தால் அச்சப்பட தேவையில்லை, நமக்கு இவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, யார் என்று தெரிந்து வருகின்றேன், இவர்கள் எதையோ தொலைத்து விட்டு தேடுவது போல இருக்கின்றது. அந்த குறிப்பு உணர்றார் இல்ல, பார்த்த உடனே. அதனால் தான் அவர் சொல்லின் செல்வர். ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா, ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா, ஜெய ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா, ஜெய ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா.